யோ உன்ன தாயா அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அந்த கவலை தானே. இது பாரியா, எப்பவுமே கஷ்டம் வரும்போது தாயா தைரியமா இருக்கணும். என் கழுத்து கத்தி வந்தா தைரியமா இருப்பேன். அப்பா அம்மா எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, எப்படி தைரியமா இருக்கு சொல்ற? சரி, அவங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்கு நாம தானே முயற்சி பண்ணும். நீ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தா எப்படியா? இது பாரு, எனக்காக ஒரு உதவி பண்றியா? சொல்லு. உன்னை பிரிஞ்சு போறதை தவிர வேற எது வேணாலும் செய்யற. வேற என்ன? கிணத்துல ஊசி சாகுங்கிற, அதை செய். அவங்க தானையா உனக்காக அதை நான் செய்யறேன். மோசம் பண்ணிடாத. ஐயோ ஐயோ ருக்மணி, ஐயோ நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. என்னது 3 தடவை தண்ணிக்கு மேல வந்து அதுக்கப்புறம் தான் உள்ள போவாங்கன்னு சொல்லுவாங்க. முதல் தடவையா போயிட்டே புள்ள. ஐயோ ருக்கு, ஐயோ ருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம சொல்லி. அப்புறம் நீ ஏன் பின்னாலே குதிச்ச? சொல்லியா? நீ முங்கி உள்ள போறியா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக. எப்படி எப்படி? என்ன தெரியுது? இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு. பாவி மகளே ருக்மிணி, என்ன மோசம் பண்ணிடாதீ. நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை இருக்குல்ல, அப்ப ஏன் வெளியில வேஷம் போடுற? ஏயா செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜீவனான அவசரங்கள் எல்லாம் வெளியில வருமா? ஏய் சும்மா கிண்டல் அடிக்காத. நீ கல்யாணத்துக்கு வந்து கவாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனையா வந்தது. இல்லன்னா நேரம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? வரல் சூப்பரா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் கூட வரல் சூப்பிட்டு இருப்ப, அவ்வளவுதான். ஏண்டி எங்க அப்பா அம்மா இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்காங்க, அதை பத்தி உனக்கு கவலையே கிடையாதா? ஐயா வாய் விட்டு சொன்னாதான் கவலையா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னது? தூக்க மாத்திரையை பொடி பண்ணி வச்சிருக்க. நாளைக்கு உங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு உங்க புள்ளையும் பொண்டாட்டியும் வீட்டோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போய் இதை சாப்பிட்டு சேர்த்துலான்னு முடிவு பண்ணிட்டேன்.